ஒரு மாணவன் மலை உச்சியில் இருந்து தன்னிடம் உள்ள கல்லை உருப்பினான். அது வேகமாக உருண்டு ஓடி ஒரு சமதளத்தில் விழுந்தது. மாணவன் மீண்டும் முயன்றான். இம்முறை கல்லை உருட்டிவிட்டு மெதுவாக பின்தொடர்ந்தான். கல்லை ஓடவிடாமல் தடுத்து நிறுத்தி தன் கைகளில் ஏந்திக் கொண்டான். அவன் இதை பல முறை செய்தான். இறுதியில் கல்லை மலை உச்சியிலிருந்தே உருப்பினான். அது வழக்கம் போல ஓடி இறுதியில் மீண்டும் சமதளத்தில் விழுந்தது. மாணவன் கல்லின் பலவிதமான பாதைகளையும் அதன் திசையையும் அதன் வேகத்தையும் கண்டான். அவன் தான் உருவாக்கிய பாதையில் கல்லை தொடர்ந்து ஓடவிட்டு கவனித்தான். மலை உச்சியில் இருந்து உருளும் கல் மலை சரிவுகளில் உள்ள மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி சென்று சமதளத்தில் விழுந்தது. மாணவன் கையில் கல்லை வைத்துக் கொண்டு தன் கைகளில் கல்லை கட்டிக்கொண்டு மலை உச்சியில் இருந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் மனதில் ஒரு சிந்தனை தோன்றியது. இனி கற்கள் என்னுடன் சேர்ந்து ஓடாது. என் கைகளில் கல்லை வைத்துக் கொண்டு நடந்து செல்லலாம். அந்த மாணவனுக்கு கல்லை உருட்டிவிட்டு தன் கைகளில் வைத்துக் கொண்டு அதை பின்பற்றி ஓடாமல் நின்று கவனிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை செய்தான். இறுதியில் கல்லை மலை உச்சியில் இருந்து மெதுவாக உருட்டினான். அது சமதளத்தில் விழுந்ததும் மாணவன் அதை தடுத்து நிறுத்தி தன் கைகளில் ஏந்திக் கொண்டான். கல்லை உருட்டுவதோடு மட்டும் நிற்காமல் அதை பின்பற்றிச் சென்று அதன் பாதையை கவனித்து ஒவ்வொரு நொடியிலும் அதன் வேகத்தையும் திசையையும் புரிந்து கொண்டால் கல்லை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது மாணவனுக்கு விளங்கியது. இப்படியாக ஒரு மாணவனுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பும் தன் வாழ்க்கை பாதையில் ஏற்படும் தந்திரங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். கல்லின் பயணத்தை பற்றி மாணவன் நினைத்ததில் இருந்து மாணவர்கள் கல்வி கற்கும் போது வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்வது மட்டுமல்லாமல் அதை நடைமுறை வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிறது.